நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத தமிழக மக்களின் வரிப்பணம் வேண்டாம் என்று மத்திய அரசு கூறுமா? தமிழ் மக்களின் வரிப்பணம் இனிக்கிறது, அதனை திருப்பித் தர கசக்கிறதா என்று காட்டமாக பல கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்கவில்லை என்றால் அதற்காக ஹிந்தியை திணிப்பதா அல்லது மொழியை திணிப்பதா என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார். தமிழக பள்ளி குழந்தைகளுக்கு உரிய நிதியை தராவிட்டால் வரி செலுத்த முடியாது என்ற தீர்மானத்தை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழக அரசுக்கு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதியை விடுவிக்க முடியும் என்ற தர்மேந்திர பிரதானின் பேச்சுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். நவீன குலக்கல்வி திட்டமான புதிய கல்விக் கொள்கையை எப்படி ஏற்க முடியும் என்றும், தமிழக வரலாற்றை பண்பாட்டை மூடிமறைத்து வடநாட்டவரின் வரலாறே இந்திய வரலாறு என்று எழுதும் மனப்போக்கு சரியானதல்ல என்றும், மாநிலங்களின் தன்னாட்சி உரிமை பறிக்கும் செயல்பாடுகள் அரசியல் அமைப்பிற்கே எதிரானது என்றும் கூறியிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத தமிழக மக்களின் வரிப்பணம் வேண்டாம் என்று மத்திய அரசு கூறுமா? தமிழ் மக்களின் வரிப்பணம் இனிக்கிறது, அதனை திருப்பி தர கசக்கிறதா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை ஏற்றிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டாம் என்று கூறக்கூடிய தமிழக அரசு அதன் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் கல்வி திட்டத்தை மட்டும் செயல்படுத்தியது ஏன் என்றும் கேள்வியை முன்வைத்திருக்கிறார்.